பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போதே தேசத்திற்காக கொடுத்தார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அநேகர் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கப் போகுதோ அப்படின்னு சொல்லி. செவ்வாய்க்கிழமை நடக்கப் போகிற ஒரே விஷயம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் பயந்து கொண்டிருக்கிற விஷயம். நிச்சயமாகவே ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றியிருக்கிறார். உங்களுக்கு சாட்சியாக நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 2020ஆம் ஆண்டு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் சொல்லியிருந்தது. இந்த வசனத்தை நாங்கள் அந்த ஆண்டு போடும் பொழுது எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் நக்கலடித்தார்கள், கேலி செய்தார்கள், கிண்டல் அடித்தார்கள். எல்லாரும் புது வருஷத்தில் இப்படி ஒரு வசனமான, ஆனால் ஆண்டவர் எங்கள் சபையில் சொல்லியிருந்தார், ஒரு பெரிய ஒரு வியாதி, ஒரு தொற்று நோய் வரப்போகிறது, அதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு பாதுகாத்து கொள்வார் என்று. அந்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். நல்லா நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 2020 தான் போட ஆரம்பித்தாங்க. கர்த்தர் சொன்னபடி பெரிய காரியங்களை செய்தார். அதேபோல் இந்த வசனம் 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். நிச்சயமாகவே அதன்படி செய்தார். உங்களுக்கு விசுவாசத்துக்காக, நம்பிக்கைக்காக இதை நான் சொல்லுகிறேன். நிச்சயமாகவே இந்த ஆண்டு இன்னும் அதிகமாய் ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் சொன்னதை செய்வார். ஒருவரும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இயேசு நம்மோடு. வானத்திற்கும் பூமிக்கு சகல அதிகாரம் பெற்றவர். அவர் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது, சீசர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அதற்கு ஒப்பனையாக அருமையான ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். விழுகிறவனை உம்முடைய வார்த்தையால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே விழுந்து போயிடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 29:11 விழுந்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க உங்களை எல்லாரையும், இல்லை நம்ம எல்லாரையும் நிச்சயமாக நிற்க பண்ணும். தள்ளாடிக்கிட்டு இருக்கிற நம்முடைய இருதயங்களை, நம்முடைய முழங்கால், அதாவது முழங்கால் என்றால் நடக்க முடியாமல் போயிடுறது, செயல்பட முடியாமல் போய்கிறது. அதனால் நம்முடைய இருதயம் செயல்பட முடியாதபடிக்கு நம்மை அலட்டுகிறதான எந்த காரியங்களாக இருந்தாலும் இந்த தேசத்தில் விடமாட்டார். நிச்சயமாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயிப்பது உறுதி. தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஜனங்கள் மேல் நிச்சயமாய் உண்டாகி இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்பது உறுதி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.